அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீண்ட நாட்கள் நோய், உடம்பெல்லாம் நோய், கடுமையான நோய். அந்த உடம்பிலே இருந்த அந்த புண்ணு எல்லா இடத்திலும் பரவி நாற்றம் ஏற்பட்டு கடைசியில் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். எனவே தான் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன கேட்குறோம்? யா அல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ கொடுத்த பொறுமை எனக்கு தாரப்பே. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பொறுமை, பொறுமையின் கடல் என்றால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அம்புடு நோயையும் வாங்கிட்டு, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, அம்பிடுத்தான், நீ குணப்படுத்துன்னு கேட்கல, நான் சிரமத்தில் இருக்கிறேன், நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரஹமத்து செய்வர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஹிம் நீ, எனவே என் நிலை உனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. எனவே நான் அடிமை, நான் என்னை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், இவ்வளவு நோயோடு இருக்கிறேன், நீ ராஹிம், நீ ரஹமத் செய்பவன். அப்படி முடிச்சுக்கிட்டாங்க துவாவை, குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி முடிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னான், அந்த இடத்தில் கையால் கொஞ்சம் தோண்டுங்கள் அப்படின்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கையால் லைட் அப்படி தோண்டினாங்க, கோபு 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 கோபுன்னு தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியை அல்லாஹ் சொன்னா, உர்குது பிரிஜிலிக ஹாதா முக்தஸலும் பாரிது வஷராப், இந்த தண்ணி எடுங்க, குடிங்க, தலையில ஊற்றி குடிங்க, உடம்புலெல்லாம் தேய்ச்சி விடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தருவேனா அப்படின்னு சொன்னான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தார்கள், தண்ணீரை எடுத்தார்கள், அல்லாஹ் குடிக்க சொன்னான். அந்த தண்ணி உள்ளே போனதின் வழியாக உள்ளார இருந்த அந்த நோவுகள் எல்லாம், நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. எடுத்து குடித்தார்கள். உடம்பில் இருந்த ஒட்டுமொத்த நோயும் அப்படியே காணாமல் போனது. இருந்த தடம் கூட தெரியவில்லை. எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம்னா என்ன இருக்கும்? வருஷங்கள் போனாலும் தடம் இருக்கும். அந்த தழும்பு அப்படி இருக்கும். வச்சுக்குங்க, ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலை, அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அந்த சர்ஜரியிலே இருந்த அந்த தடம் காலத்துக்கும் இருக்கிறது. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் படுக்கையில் புண்ணோடும் உடல் வேதனையோடும் புழுகோடும் வாழ்ந்தவர்கள். அந்த தண்ணீர் பட்டது, உடம்பில் அடையாளமே இல்லாமல் ஆகிவிட்டது. அப்படி புது உடம்பு, புத்தம் புதிய உடல் எப்படி இருக்கும்? அப்படி இருந்த ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க தொழுகையில். ஒன்று, என்னுடைய கண் குளிர்ச்சி, அதாவது மன அமைதி. எப்போ கண் குளிர்ச்சி ஏற்படும்? சந்தோஷமா இருந்தோம்னா ஆனந்த கண்ணீர் வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது, தகப்பனாருக்கும் தாயாருக்கும் கண்ணில் இருந்து கண்ணீராக வடியும். அது கவலையில் வரக்கூடிய கண்ணீர் இல்லை, ஆனந்த பெருக்கில் வரக்கூடிய கண்ணீர். ஹஜ்ஜிக்கு போகிறோம், வழி அனுப்ப போகிறோம், நம்மளை அறியாமலேயே கண் கலங்குது. ஏன்? போறானேன்ற வெறுப்பில்லையா? ஆனந்த கண்ணீர். இந்த மாதிரி நாம எப்போ ஏறாம கட்டி ஹஜ்ஜிக்கு போகிறோம்? புள்ள பட்டம் வாங்கிட்டு ஊர்லாம் போட்டுது, உலகமெல்லாம் அவர் சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் அவரை அவருடைய திறமையை, அவருடைய ஆற்றலை அப்படி தூக்கி பேசுகிறாங்க. நம்ம கண் ஓரங்களில் அப்படியே கண்ணீர் கசிகிறது. ஏன்? மன மகிழ்ச்சி அது கண்ணீரால் வெளிப்படுகிறது, கண் குளிர்ச்சியாக வெளிப்படும். ரசூலுல்லாஹ் என்னுடைய கண் குளிர்ச்சி என்று எதை சொன்னார்கள்? தொழுகையைத்தான் சொன்னார்கள். என் கண் குளிர்ச்சி என்றால் என் மனதிற்கான அமைதியின் இடம் என் ரப்புக்கு முன்னால் நிற்கிற அந்த இடம்தான். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இன்னைக்கு இதை மறந்துட்டு எங்கெல்லாமோ போய் மன மகிழ்ச்சிக்காக வேண்டி தேடுகிறோம், அலைகிறோம், பல ஆயிரங்களை செலவழித்து வகுப்புகளிலே போய் அமருகிறோம். சைக்காலஜிஸ்ட போய் உட்கார்ந்து பல ஆயிரங்களை கொடுத்து அவன்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம். ஏதாவது வழி சொல்லு, சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். ஒரு மாதிரி மனசு போட்டு அலையுது, ஏதாவது வழி சொல்லுன்னு கேட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், தொழு, அதில் தான் உனக்கு மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ்வாகி எனக்கு முன்னால் வந்து நில்லு, உனக்கு மகிழ்ச்சியையும் உன் மன அமைதியையும் நான் தருகிறேன். இது ஒரு விஷயம். அப்ப மன மகிழ்ச்சிக்கான மிகச்சிறந்த வழி தொழுகைதான். எந்த தொழுகையை கிடைக்கப்பட்டது? இந்த இரவில் தான். அல்லாஹ் பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்காங்க. இஸ்லாத்தில் நாம் பிறந்ததும் முகம்மது நபியின் உம்மத்தாக மாறியதும் நாம் செய்த தவம், நம் பெற்றோர் செய்த தவம், அல்லாஹ்வின் பேரருள். எல்லாத்துக்கும் தீர்வு இந்த இஸ்லாத்தில் இருக்கு. எதுக்காக தீர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அதற்குரிய தீர்வை சொல்லித் தருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். இப்போ மிஅராஜில் தான் அல்லாஹ் இந்த தொழுகையை அல்லாஹ் தந்தான்.
அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் என் ரப்பை ஒரு தடவை இஸ்ரா மியராஜின் வழியாக பார்த்தேன், என்னுடைய உம்மத் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின், தொழுகைதான் மூமின்களுக்கு மியராஜ், தொழுகைதான் மூமின்களுக்கு மியராஜ் என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பு பெருமக்களே, அது நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த மேராஜுடைய நாள் இருக்கிறது. இந்த வருஷம் மேராஜிலிருந்து எப்படியாவது தொழுகை எடுத்துட வேண்டியதுதான் என்று நம்மள பல பேர் நினைக்கிறது உண்டு. கலாவாக்காமல் தொழுதிட வேண்டியதுதான், ஜமாத்தை மிஸ் பண்ணாமல் தொழுதிட வேண்டியதுதான், அப்படி இப்படி கொஞ்சம் விட்டுட்டு போகக்கூடிய தொழுகை எல்லாம் இனிமேல் சரியாக தொழுதிட வேண்டியதான் நினைக்கிறது உண்டு. ஆனால் இந்த சபை கலைஞ்ச பண்ண என்னமோ தெரியல, நம்ம மனசும் அப்படியே கலைஞ்சு போயிருக்கு. 2 நிகழ்ச்சியை சொல்கிறேன். இன்னைக்கு நான் இப்போ மகரிபுக்கு பின்னாடி எதையாவது பேசணுமே என்று படித்து கொண்டிருக்கும்போது 2 செய்தி என் கண்ணில் பட்டது. ஒன்று, பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவருக்கு பேர் ராபின். பிலிப்பைன்ஸ் நாட்டிலே ரொம்ப பிரபலமான நடிகர், நல்ல பெரிய நடிகர். அவர் பல லட்சம் ரசிகர்களை கொண்டவர். அவர் ஒரு கட்டத்தில் அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு, அந்த வழக்கை சந்தித்து கடைசியில் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு மாதம் தான் உள்ள இருக்கிறார். ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே ராபின் என்ற தன்னுடைய பெயரை அப்துல் அஜீஸாக மாற்றிக்கொண்டார். அப்துல் அசீஸ் என்று தன்னுடைய பெயரை வைத்து, நான் இனிமேல் கிறித்துவ கொள்கையை சேர்ந்தவன் அல்ல, உலக முஸ்லீம்கள் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ அந்த அல்லாஹ்வை வணங்குகிற அவனுடைய அடிமையாக முகமது நபியின் வழியில் நிற்கிற அவர்களின் உம்மத்தில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்துகிறார். முக்கியமான பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஊடக நண்பர்கள் போய் அவற்றை பேட்டி எடுக்கிறாங்க. நீ ஏன் இஸ்லாத்தில் வந்தீங்க? இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு ஏதாவது வெறுப்புகள் இருந்ததாகத்தானே நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய சொல்கிறாரு. அதில் அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது, நான் முஸ்லீமாக மாறியதற்கு காரணம் எனக்கு பக்கத்தில் சிறையில் இருந்த ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த முகம்மது என்ற பெயரை கொண்ட ஒரு கைதியும் அவரிடத்தில் இருந்த அந்த நன்னடத்தையும் அவரிடத்திலே நான் பார்த்து அதிர்ந்த ஒரு விஷயமும் தான் எனக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை தந்தது. அப்படின்னா அவர் என்ன கண்டீங்க அவர்கிட்ட? பொதுவாகவே முஸ்லீம்கள்னா இன்னைக்கு என்ன பிம்பம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார், முஸ்லீம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் அப்படின்னு கேட்டார். ஒரு கிறிஸ்துவர் என்று சொன்னால் என்ன நினைப்பு வரும் நமக்கு? ஆக்சுவலாக என்ன நினைப்பு வரும்? ஒரு பெரிய அங்கி, இந்த மாதிரி ஒரு அங்கி நினைப்பு வரும், கையில் ஒரு பைபிள் நினைப்பு வரும் இல்லையா? அந்த அந்த கிராஸில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை நினைப்பில் வரும். சரி, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் என்ன நினைப்பு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வருமா? தாடி வருமா? தொப்பி வருமா? ஆனால் வராது. அப்படி தான் வரணும். ஆனால் உலகம் எப்படி மாற்றி வச்சிருக்குன்னா, முஸ்லீம்னாலே பயங்கரவாதி, அவன் குண்டு போடுவான், அவன்கிட்ட தான் எல்லா விதமான தீய பழக்க வழக்கம் இருக்கும், அவன் கடத்துவான், அவன் பெரிய பொய்சல், இப்படிலாம் ஒட்டுமொத்த உலக ஊடகங்களும் சேர்ந்து இஸ்லாத்தின் மீது அப்படியே சேரை வாரி அரித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு பொதுஜன மக்களின் புத்தியிலே இப்படியான ஒரு பிம்பம் இயல்பாகவே பதிந்திருக்கிறது. இந்த பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சொல்லுகிறார், நானும் அப்படி தான் விளங்கி வச்சிருந்தேன், முஸ்லீம்கள் நானே கொஞ்சம் தள்ளி நிற்கணும், அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஊடுதரம் நடக்கிறான், நீங்கள் எல்லாம் வந்து அப்படி இப்படி என்று சொல்கிறான். ஆனால் உண்மை அதுவா கிடையாது. உண்மை என்னங்கிறத பேரிடர் காலம் தான் காட்டும், நெருக்கடி காலம் தான் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்கள் யார் என்பதை உலகத்துக்கு காட்டும். அது 100% உலகம் முழுக்க பார்க்க முடியும். ஆனால் அந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி வைத்த மாயையின் வெளிப்பாடு ஒரு தவறான பிம்பம் பொதுஜன மக்களின் உள்ளங்களில் பதிந்திருக்குது. இப்போ ராபின் சொல்கிறாரு, நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் முஸ்லீம்கள்னா. ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ ஏன் உன்னைய கொண்டு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க? என் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க, நான் ஒரு நிரபராதி, ஆனால் பயங்கரவாதின்ற பேரில் என்னை கொண்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இவருக்கு மனசில் இன்னும் செய்தி உறுதியாகுது, உண்மைதான், எல்லா பயிர்களும் பயங்கரவாதி தான், நீனும் பயங்கரவாதி தான் என்று உறுதியாகிறது. ஆனால் இந்த ராபினுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது என்னவென்றால், சிறையில் ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கான தங்குமிடம் இல்லை, சரிவர சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை, சரியான விளக்குகள் இல்லை. ஆனால் குறித்த நேரத்தில் அந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம் எழுகிறார், இருந்த தண்ணீரை வைத்து கைகால் முகங்கள் கழுவிக்கொள்கிறார், தன்னிடத்தில் இருந்த துணியை எடுத்து விரிக்கிறார்,
தொழுகிறார், நிம்மதியாக தொழுகிறார், ஆனந்தத்தோடு தொழுகிறார். தொழுது முடித்துவிட்டு தன் மனக்குறைகளை எல்லாம் கண்ணீரால் இறையின் சன்னிதானத்திலே அப்படியே கொட்டுகிறார். இது நான் ஒரு நாள் பார்க்கல, 2 நாள் பார்க்கல, தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே இருந்தேன். நான் கேட்டேன் அவர்கிட்ட போய், இம்புட்டு கஷ்டத்தோட பயங்கரவாதின்ற முத்திரை உன் மேலே குத்திருக்காங்க. நான் சாதாரண வழக்கில் உள்ள வந்தவன், பயங்கரவாதின்ற முத்திரை குட்டப்பட்ட நீ இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு நிம்மதியாக, இவ்வளவு பேரானந்தத்தோடு நீ இப்படி பண்றிய, இது என்னையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த கைதியாக பிடித்து வைக்கப்பட்ட முகம்மது என்ற அந்த முஸ்லிம் சொன்னார், எங்களின் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்கள் இறைவனை வணங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கிடைப்பது. இதன் மூலமாக எங்கள் கோரிக்கையை எங்கள் இறைவனின் காதிலே கொண்டு வைக்க முடியும். எங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கான மிகச்சிறந்த வழியாக எங்களுக்கு முகம்மது நபி இதைதான் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவேதான் நான் யாரிடத்திலும் பிறரிடத்தில் என்னுடைய கஷ்டங்களை குறைகளை சொல்லி புலம்பாமல், என்னையும் இந்த உலகத்தையும் சர்வ வல்லமையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஏக இறைவனிடத்தில் நான் என்னுடைய வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு கண்ணீரோடு அவனிடத்தில் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னாராம். இதுதான் பெரிய ஆச்சரியம் அவருக்கு. என்னடா இது, இப்படி ஒரு கூட்டமா, இப்படி இறை வணக்கத்தில் இப்படி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்களா என்று ஆச்சரியப்பட்டு கடைசியில் சிந்திக்க துவங்கினார், குரானை வாசிக்க துவங்கினார். அந்த 1 மாதத்திலேயே மனமாற்றம் ஏற்பட்டது, வெளியே முஸ்லீம் ஆகி போனார். இது ஒரு செய்தியா? அடுத்த செய்தி இந்த தொழுகைக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இசை ஞானியினுடைய மகன் இல்லையா? இசை புயல் ஜாம்பவான் எப்படியோ போட்டுங்க, ஏதோ ஒன்று. அவருடைய பையன் ஒரு மிகச்சரியாக ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இன்னைக்கு 2025 2014 அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நான் ஒன்றும் அங்கே கேட்டது இங்கே கேட்டலாம் சொல்லலை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்தை அவர்கிட்ட நேரடியாக பேட்டி எடுத்து அதை பிரசுரித்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய முக்கியமான ஊடகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா யுவன் சங்கர் ராஜாவிடத்திலே பேட்டி எடுக்கிறது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன காரணம்? உங்களுடைய வழி, உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய குடும்பம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள். திடீரென்று உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட என்ன காரணம்? அவர் நிறைய சொல்கிறார். நான் நம்ம பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு எல்லாமும் என் குடும்பத்தில் என்னுடைய தாய், என் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய விருப்பம், அவ்வளோ பெரிய பாசம். திடீர்னு எங்கள் அம்மா 2012 இறந்துடுறாங்க. எனக்கு எல்லாமும் அடைக்கலம், எல்லாமும் அன்பு, ரொம்ப பெரிய சப்போர்ட்டு எங்கள் அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே. திடீர்னு எங்கள் அம்மாவுடைய இழப்பை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. 4 நாளைக்கு முன்னாடி கூட என் கூட அவ்வளவு அந்யோன்யமாக பேசி கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா திடீர்னு இறந்து போன அந்த இறப்பை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. ஒரு வருஷம் கழிஞ்சது. எங்கள் வீட்டுக்கு சொந்தங்கள் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே பேச்சு வாக்கில் எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க. மறுபடியும் எனக்கு நினைவு ஃபுல்லாக அம்மா மேலே வந்துருச்சு. மறுபடியும் அழுக, மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செயல் என்னவோ, என்னுடைய வேலை என்னவோ, அதில் ஈடுபாடே காட்ட முடியல. இந்த காலகட்டத்தில் தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு நெருக்கமான ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார். அவர் என்னை சந்திக்க வந்தார். யுவன் சங்கர் ராஜா சொன்ன விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி எடுத்து இதை ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க. அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார். அவர் மக்காவுக்கு போய்விட்டு வந்திருந்தார். மக்காவுக்கு போய்விட்டு வந்தால் அன்பளிப்புகள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? போயிட்டு வந்தவங்க தங்களால் முடிஞ்சதை கொடுப்பாங்க. சில பேர் தண்ணி கொடுப்பாங்க, சில பேர் பேரத்தனம் கொடுப்பாங்க, சில பேர் தொப்பி கொடுப்பாங்க. நண்பர்கள் முஸ்லீம்கள் பகிர்ந்து கொள்வோம். நெருக்கமான சகோதர சமய நண்பர்களாக இருந்தாலும் கூட சில அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு பகிரத்தான் செய்கிறோம். அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். அன்பளிப்பு தான் அன்பை பெருக்கும். நான் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அன்பளிப்பு கொடுக்கணும். அன்பளிப்பு தான் மனதை இன்னும் இணைக்கும், அன்பை கூட்டும். ஹாது தஹாபு, நீங்கள் கொடுங்க அன்பளிப்பு, அல்லாஹ் உங்களுக்கு இடையில அன்பை பெருக்குவான்றான் அல்லாஹ் என்ற ரசூல் சொன்னாங்க. பாருங்க, அவர் என்னை பார்த்தார், என்னுடைய உடைந்து போன நிலையை பார்த்தார். ஏன் இவன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? இல்லை, அம்மாவுடைய இழப்பு என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு ஆதரவுன்னு உலகத்தில் யாருமே இல்லை. என் குறையை, என்னுடைய மன கஷ்டத்தை கொண்டு போய் கொற்ற இடம் எங்கள் அம்மா. இப்போ அவங்க இல்லை. அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சு பார்க்கறதுக்கும் எனக்கு மனசே இல்லை. சரி, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்று என் நண்பர் சொன்னார். ஒரு தொழுகை விரிப்பு அப்படி மடக்கி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. அவர் சொன்னார், இந்த தொழுகை விரிப்பை விரித்து தான் மக்கா என்ற அந்த புனித நகரங்களில் எல்லா இடத்திலும் நான் தொழுதிருக்கிறேன்.
என் இறைவனை வணங்கியிருக்கிறேன். எங்கெல்லாம் தொழுகிறதுக்கு, ஏன்னா நம்ம நினைச்சோன்னா பள்ளிக்குள்ளே வந்து தொழுதுறோம். ஆனால் மக்கா மதீனா அப்படி கிடையாது. பாங் சொல்லாச்சுன்னா அங்கிட்டு எங்கே கிடைக்குதோ தொழுதுருவாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் கடுமையான கூட்டம், உச்சகட்டமான மக்களுடைய வருகை. அல்லாஹு அக்பர், அவ்வளவு கூட்டம் மக்கா மதீனாவிலும் பார்க்க முடியாத அளவிற்கு கூட்டம். அல்லாஹு அக்பர். அன்பர்களே, அப்போ கிடைக்கிற இடத்துல தொழுதுருவாங்க, விரிப்பை விரித்து தொழுதுருவாங்க. அவர் சொன்னாராம், ஒரு முசல்லாவை, ஒரு தொழுகை விரிப்பை கையில் கொடுத்து, இது மக்கா என்ற புனித நகரில் நான் எங்கெல்லாம் எனக்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் விரித்து விரித்து தொழுத இடம். உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சுன்னா, இந்த விரிப்பை விரித்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உன்னுடைய மனக்குறையெல்லாம் இறைவனிடத்தில் சொல்லு. உன் மனமெல்லாம் சாந்தி அடைஞ்சிடும், உனக்கு சங்கடமெல்லாம் தீர்ந்து போயிடும், நீ சீக்கிரமாக உன்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடுவ அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொன்னார். நான் வாங்கி என் அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டேன். கவனமே எனக்கு வரவில்லை. அடுத்து என் வேலை இப்படியே போனது. மறுபடியும் எங்கள் அம்மாவின் நினைப்பு வந்தது. என் அறைக்கு போனேன், எதையோ ஒன்றை தேடுவதற்கு போனேன். என் கண்ணில் பட்டது அந்த தொழுகை விரிப்பு தான். கொடுத்து பல மாதங்களுக்கு பின்னால் அந்த தொழுகை விரிப்பு என் கண்ணில் பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் இப்பதான் அவருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கான்னு அர்த்தம். அந்த தொழுகை விரிப்பை எடுத்தேன், விரித்தேன். அவர் சொன்னது ஞாபகம் வந்தது. உட்கார்ந்து உன் இறையிடத்திலே சொல்லு, எல்லா மனபாரமும் குறையும் என்று சொன்னார். நான் விரித்தேன். எனக்கு தொழ தெரியாது, எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற முறைகள் தெரியாது, என்ன படிக்க வேண்டும் தெரியாது. எனக்கு தெரிந்தது உட்காரு என்று சொன்னார். நான் விரித்து அப்படியே உட்கார்ந்தேன். உட்கார்ந்தவுடன் எனக்கு யாரோ ஒரு ஆறுதல் சொல்வதை போன்றிருந்தது. அவர் சொல்றாரு, அந்த தொழுகை விரிப்பில் உட்கார்ந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய மன அமைதியை நான் கண்டேன். எனக்கு எங்க அம்மா காதுல வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவர் கற்பனையோடு சொல்றாரு, இவன் என்னை நம்பி நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்த, உனக்கு ஆதரவா அடைக்கலமா நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டேன். கவலைப்படாத, நான் போனது இறைவன் என்கின்ற ஏக இறைவனை உனக்கு காண்பித்து தரவும், அவன் உன்னோடு இருக்கிறான், நீ கவலைப்படாத என்பதை சொல்லித்தரவும் தான் நான் போயிருக்கிறேன் என்று எங்க அம்மா என் காதில் வந்து சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அதற்கு பிறகு நான் ஏக இறைவன் அல்லாஹ்வை விளங்க எத்தனித்தேன், படிக்க துவங்கினேன். இஸ்லாத்தை 2014 நான் ஏற்றுக்கொண்டேன் என்று யுவன் சங்கர் ராஜா பேசக்கூடிய செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்திருக்கிறது. இங்கே சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால், இந்த ரெண்டு பெரும் பிரபலங்களுக்கும் இடையில் இஸ்லாம் என்கின்ற மகத்தான இந்த மார்க்கத்தை அவர்களின் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்தது தொழுகை என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அமல்தான். தொழுகை என்கின்ற ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய கண்ணியமான ஒரு செயல்தான் அவர்களின் உள்ளத்திலே கலக்கத்தை நீக்கி, சந்தேகத்தை களைந்து, உண்மை எது அசத்தியம் எது என்கின்ற தெளிவை கொடுத்து, சத்திய இறைவனாகி அல்லாஹ்வின் பக்கம் அவர்களின் கவனத்தை திருப்பியது. இது வெறும் 2 தான். இந்த மாதிரி 2000 கதைகள் உலகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி 1000 கதைகள் உலகத்தில் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நம்முடைய கவலைகளை எல்லாம் போக்கி அருமருந்தையும் தரக்கூடிய தொழுகை என்கின்ற மகத்தான ஒரு வணக்கம். ஆகவே எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. எங்கள் கவலைகளை எல்லாம் நீ நீக்கி தருவாயாக. மன ஆறுதலையும் நிம்மதியையும் எங்களுக்கு தருவாயாக. இன்னைக்கு நிம்மதிக்காக வேண்டி பல மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு நொம்பலத்தோடு மிகுந்த மன வலியோடு பல மக்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அந்த அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன், அன்பு சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய குறைகளை கொண்டு வந்து கொட்டி தீருங்கள், கண்ணீர் விட்டு அழுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நிச்சயம் மனபாரம் குறையும். அழுதா மனசு ரிலாக்ஸ் ஆகும், தெரியும் தானே? அழுதுட்டோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் இழப்பில் இருக்கிற சமயத்திலே அழுது கொண்டிருந்தால் தடுக்க மாட்டார்கள். விடு, அவன் அழட்டும், விடு, அவன் மனசு தீர அவர்கிட்ட இருக்க மனசில் இருக்கக்கூடிய மொத்த குறையும் கொட்டி தீக்கட்டும், கண்ணீரை வடிக்கட்டும், அதிலிருந்து அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா என்று சொல்றதை கேட்குறமா இல்லையா? இயல்பாக அழுதால் மனக்குறை மனபாரம் நீங்கும். அந்த அழுகையை அல்லாஹ்விடத்திலே வையுங்கள், அந்த கண்ணீர் துளிகையை வல்ல அல்லாஹ்விடத்திலே வையுங்கள். எதையெதையோ நம்பி எதையெதையோ இழக்கக்கூடிய நாம் ஏன் வல்லமை மிக்க அல்லாஹ்வின் அந்த சக்தியை நம்ப மறுக்கிறோம்? அதில் ஏன் நமக்கு நம்பிக்கை தளர்வு ஏற்படுகிறது? அதில் ஏன் நம்பிக்கை கொஞ்சம் உறுதி இழக்கிறது? இழக்க வேண்டாம். வல்ல அல்லாஹ்தான் நபியை கூட்டி போய் எல்லாவற்றையும் காண்பித்தான். அதே அல்லாஹ்தான் சமாதானத்தோடு கொண்டு வந்து திருப்பி கொடுத்தான். வரும்பொழுது பெருமானார் கேட்டாகலாம், இப்படி எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறிய, இந்த பயிலுகை ஏற்கனவே என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த செய்தியை போய் சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்க? அல்லாஹ் சமாதானம் சொல்லி அனுப்பினான், நீங்கள் போங்கள், உங்களை ஏற்றுக்கொள்வதற்கே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் சித்திக் என்று சொல்லி அனுப்பினான் அல்லாஹ்.
அன்னையிலிருந்து அபூபக்கர் நாயகத்துக்கு சித்திக்னு பேரே வந்துச்சு. உண்மைப்படுத்தினார். இது என்ன, இதை தாண்டி பல விஷயங்கள் நடந்தாலும் அது முகம்மது சொல்லியிருந்தால் சத்தியம் சத்தியம், உண்மை உண்மை, நான் ஏற்றுக்கொள்வேன். சித்திக் நாயகம் சொன்னாங்க, அன்னையிலிருந்து உங்களுக்கு பேர் அபூபக்கர் சித்திக் என்ற பேரானது. இப்படி அல்லாஹ் நிச்சயம் எதிலும் ஒரு வழியை தருவான். வழி இல்லாமல் எதுவும் இல்லை, வாய்ப்பில்லாமல் எதுவும் இல்லை, தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. இது இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா, இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா, இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதா என்று எதையும் ஒதுக்கி வைக்க முடியாது. நிச்சயம் நோய்க்கும் மருந்துண்டு, பிரச்சனைக்கும் தீர்வுண்டு, குழப்பத்திற்கும் முடிவு உண்டு. அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் உறுதி வேண்டும், நம் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வேண்டும், நம் உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் கூட்டி பெருக்கி தரக்கூடிய அதி அற்புதமான மருந்து தொழுகை என்கின்ற மகத்தான இபாதத்.